ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வேலை அகாடமிலேருந்து சுஜிதா பேசுகிறேன். நம்ம டிஎன்பிஎஸ்சி ஷார்ட் எடுப்பாக கண்டக்ட் பண்ணுறோம். அதில் பார்ட் 5 வீடியோ பார்ப்போம் பாங்க. இதில் வந்து சிறகின் ஓசை, கிழவனும் கடலும், முதலெழுத்து சார்பெழுத்து, அது 3 டாப்பிக்கும் பார்க்க போகிறோம். அதுலேருந்து 15 கொஷின் டெஸ்ட் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிறகின் ஓசை, ஓகேவா? பறவைகள் இடம்பெயர்தல் என்ன சொல்லுவாங்கன்னா பல்லசை போதல்னு சொல்லுவாங்க. இந்த சிறகின் ஓசையில் வந்து சிட்டுக்குருவியோட வாழ்க்கையை பற்றியும் பறவைகள் எப்படி இருக்குங்கிற பற்றியும் கொடுத்துருப்பாங்க, ஓகேவா? உணவு, இருப்பிடம், தட்பவெப்பநிலை மாற்றம் மற்றும் இனப்பெருக்கம் ஆகியவற்றை அடிப்படையில் இடம்பெயர்கின்றன, ஓகேவா? இதுக்காக தான் வந்து ஒரு பறவை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது. நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலன் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு பறவைகள் இடம்பெயர்கின்றனர், ஓகேவா? எந்த டைரக்ஷனில் போகுதுன்னா வடக்குலேருந்து தெற்கு நோக்கியும் மேற்குலேருந்து கிழக்கு நோக்கியும் போகுது. நெக்ஸ்ட்டு வந்து இதுமாரி வல்லசை போதனால அதுங்களோட உடலில் ஏற்படுற மாற்றங்கள் என்னென்னா தலையில் சிறகு வளர்த்தல், இறகுகள் நிறம் மாறுதல், உடலில் கற்றையாக முடி வளர்தல், ஓகேவா? அதே லெசனில் பாக்ஸ் நோட்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க கப்பல் பறவை பற்றி. கப்பல் பறவை என்ன சொல்லுவாங்கன்னா கப்பல் கூழைக்கடா கடற்கொள்ளை பறவைன்னு சொல்லுவாங்க. இது சிறகடிக்காமல் தாண்டி பறக்கும் பறவை, ஓகேவா? சிறகடிக்காமலே 400 கிலோமீட்டர் வரையும் பறக்கும், ஓகேவா? அதான் கப்பல் பறவை. சத்திமுத்தி புலவர் வந்து செங்கால் நாரையை வந்து வல்லசை போதலை பற்றி ஒரு லைன் கொடுத்துருப்பாரு. தென் திசை குமரி ஆடின் வடதிசைக்கு ஏகுவேன் ஆயின், ஓகேவா? இது ரொம்ப முக்கியம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சிட்டுக்குருவி வந்து எப்படி நமக்கு உருவத்தில் சிறிய இந்த பழுப்பு நிற பறவையை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா ஆண் பெண் டிஃப்ரென்ஸ் வந்து ஆண் வந்து தொண்டை பகுதி கருப்பு நிறமாகவும் உடல் பகுதி அடர் பழுப்பு நிறமாகவும் இருக்குமா. பெண்களுக்கு வந்து உடல் முழுவதும் மங்கிய பழுப்பு நிறத்தில் இருக்கும், ஓகேவா? இது கூடு கட்டி வாழும் பறவை இனம். 3லேருந்து 6 முட்டை இடும், ஓகேவா? கூடு கட்டும் போது சத்தம் போட்டுகிட்டே கூடு கட்டும், ஓகேவா? 14 நாட்கள் அடை காக்கும். 15ஆம் நாள் குஞ்சு வந்து வெளியே வரும், ஓகேவா? துருவ பகுதியை தவிர மனிதன் வாழும் எல்லா இடங்களும் வந்து சிட்டுக்குருவி வாழும். துருவ பகுதியில் மட்டும் வாழாது. இதோட வாழ்நாள்கள் வந்து 10லேருந்து 13 ஆண்டுகள், ஓகேவா? காக்கை குருவி எங்கள் ஜாதின்னு யார் சொன்னார்னா பாரதியார் சொல்லியிருக்காரு. சலீம் அலி என்ன சொல்கிறாருன்னா மனிதர் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும், பறவைகள் இல்லாத உலகில் மனிதனால் வாழ முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. இந்தியாவோட பறவை மனிதர் தான் இந்த டாக்டர் சலீம் அலி. இவரோட தன் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு வந்து சிட்டுக்குருவின் வீழ்ச்சின்னு பேர் வச்சிருக்காரு, ஓகேவா? பறவை பற்றிய படிப்புக்கு வந்து ஆர்னித்தாலஜின்னு சொல்லுவாங்க. உலக சிட்டுக்குருவி தினம் வந்து மார்ச் 20ஆம் தேதி கடைபிடிக்கிறாங்க, ஓகேவா? நெக்ஸ்ட் புக் பேக் பார்ப்போம். தட்பவெப்பம் என்றும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது தட்பம் கூட்டல் வெப்பம், ஓகேவா? வேதி உரங்கள் என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வேதி கூட்டல் உரங்கள், ஓகேவா? இது வந்து உரங்கள், உரங்கள். தரை கூட்டல் இறங்கும் என்பதை சேர்த்து எது கிடைப்பது தரை இறங்கும். வழி கூட்டல் தடம் என்பதை சேர்த்து எது கிடைப்பது வழித்தடம், ஓகேவா? சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி துருவ பகுதியாகும், ஓகேவா? மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை வந்து ஆர்டிக்கலா எத்தனை கிலோமீட்டர்னா 22,000 கிலோமீட்டர் பறக்கும். இந்த பாக்ஸ் நோட்ஸ் நான் எழுத மறந்துட்டு இதை நோட் பண்ணி வச்சிங்க. நெக்ஸ்ட்டு பறவைகள் வலசை போவதை பற்றிய பாடைய புலவர் வந்து யாருன்னா சத்திமுத்தி புலவர். பறவை இடம்பெயர்வதற்கு டேஸ் என்று பெயர்னா வலசை போதல் என்று பெயர். இந்தியாவின் பறவை மனிதர் யாருன்னா சலீம் அலி. பறவைகள் வலசை போவது காரணங்கள் ஒன்று வந்து உணவு, இருப்பிடம், தட்பவெப்பநிலை. ஏதாவது ஒன்று மட்டும் கேட்டிருக்காங்க, அதனால் நான் உணவுன்னு எழுதியிருக்கேன், ஓகேவா? பொருத்தமான சொல்லை கொண்டு நிரப்புக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செயற்கை, இயற்கை ரெண்டுத்தையும் நம்ம இது பண்ணணும். நான் எழுதியிருக்கதான் கரெக்டாக பாருங்கள். மரங்களை வளர்த்து இயற்கையை காப்போம், செயற்கை உரங்களை தவிர்த்து நிலவளம் காப்போம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தமிழகத்தில் வல்லசை பறவைகளின் வருகை மிகுந்துள்ளது, தற்போது சிட்டுக்குருவின் எண்ணிக்கை குறைந்துள்ளது, ஓகேவா? நெக்ஸ்ட்டு கிழவனும் கடலும், இது வந்து ஒரு துணைப்பாடம், ஓகேவா? ஒரு தாத்தா வந்து மீன் பிடிக்க போயிருப்பார். அவருக்கு உதவியாக வந்து மனோலின்னு ஒரு சிறுவன் போயிருப்பான். 84 நாளாக அவருக்கு மீன் கிடைக்காது. கடைசியில் ஒரு பெரிய மீன் கிடைக்கும். ஆனால் அவரோட கோவத்தினால அந்த மீனை வந்து குத்தி எப்படியாவது இழுத்துட்டு வந்துடணும், குத்திடுவார் கத்தியால், ஓகேவா? அது வரத்துக்குள்ளே எல்லா மீனும் இறையாக சாப்பிட்டு வெறும் எலும்பு மட்டும்தான் வந்து கடலுக்கு வரும். அதான் அந்த கதை. 1954ஆம் ஆண்டு நோபல் பரிசு பெற்றதான் இந்த கிழவனும் கடலும், த ஓல்டு மேன் அண்ட் சி அப்படிங்கிற ஒரு ஆங்கில புதினம். இதோட ஆசிரியர்னா எர்னஸ்ட் ஹெமிங்கே, ஓகேவா? அந்த லெசன் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட்டு சார்பெழுத்து, முதலெழுத்து. எழுத்துக்கள் 2 வகைகள். முதலெழுத்து, சார்பெழுத்து, ஓகேவா? முதலெழுத்து உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18 ஆகிய 30 எழுத்துக்கள் தான் முதலெழுத்து, ஓகேவா? சார்பெழுத்து வந்து உயிர்மெய், ஆயுதம், உயிரலப்படை, ஒற்றலப்படை, குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம், ஓகேவா? இதுதான் சார்பெழுத்து. உயிர்மெய் எழுத்துனா உயிர் மெய்யும் சேர்ந்து தான் உயிர்மெய் எழுத்து. இதோட வரிவடிவம் வந்து மெய்யெழுத்தை ஒத்திருக்கும். ஒலிக்கும் கால அளவு வந்து உயிரெழுத்தை ஒத்திருக்கும், ஓகேவா? ஆயுத எழுத்து வந்து என்ன சொல்லுவாங்க முப்புளி, முப்பார் புலி, தனிநிலை, அக்கீனம்னு சொல்லுவாங்க. 3 புள்ளிகளுடைய தனித்த வடிவம், நுட்பமான ஒலிப்பு முறைகளை கொண்டது. தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தும் தனக்கு பின் ஒரு வலின உயிர்மெய் எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டும் வரும், ஓகேவா? இது தனித்து இயங்காது. நெக்ஸ்ட்டு வந்து மொழியோடு விளையாடு எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. பல நாட்களாக மழை பெய்ததால் பயிர்கள் வாடின அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம பிரித்து எழுதணும். பல நாட்களாக மழை பெய்யவில்லை, பயிர்கள் வாடின
அதே மாதிரி கபிலன் வேலை செய்ததால் களைப்பாக இருந்தான். கபிலன் வேலை செய்தான் களைப்பாக இருக்கிறான். இலக்கியா இனிமையாக பாடியதால் பரிசு பெற்றார். இலக்கியா இனிமையாக பாடினால் பரிசு பெற்றார் அப்படின்னு எழுதணும். நெக்ஸ்ட் இந்த ஃபிலின் பாருங்க. பறந்து விருந்து இருப்பதால் டேஸ் என்று பெயர். பறந்து விருந்து இருப்பதால் கடலுக்கு டேஸ் என்று பெயர்னு வரும். சாரி இதில் எழுத ரைட்டு. பறந்து விருந்து இருப்பதால் கடலுக்கு பறவை என்று பெயர். இந்த இடத்துல கடல்னு வரும், நோட் பண்ணிக்கங்க. புக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும். இலக்கிய மன்ற விழாவில் முகிலன் சிறப்பாக உரை ஆற்றினான். முத்து தம் பணி காரணமாக ஊருக்கு சென்றான். ஓகேவா, 3 சுழி வரும். உரைக்கு வந்து சின்னரை வரும், அதை நோட் பண்ணிங்க. கலைமகள் தன் வீட்டு தோட்டத்தை பார்க்க வருமாறு தோழியை அழைத்தாள், அழை வரும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு புல்லுனா என்ன சொல்லுவாங்கன்னா பறவைன்னு சொல்லுவாங்க. பறவை இடம்பெய்தலை வலசை போதல்னு சொல்லுவோம். சரணாலயத்தோட வேறு பேர் வந்து புகலிடம். அடுத்த டாபிக் பாருங்கள். வரிசை மாறியுள்ள சொற்களை சரியான வரிசையில் அமைத்து எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. இளங்கோடிகள் காப்பியத்தை என்னும் இயற்றியவர் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோடிகள்னு வரும். லைன் மாறி கொடுத்துருக்காங்க. மனிதன் உலகில் இல்லாத பறவை வாழ முடியாது. பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது. மிகப்பெரிய சாண்டிகோ மீனை பிடித்தார். சாண்டிகோ மிகப்பெரிய மீனை பிடித்தார். மனிதர் இந்தியாவின் டாக்டர் சலீம் அலி. பறவை இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி. ஓகேவா, வருஷம் மாறி இருக்கும், அதை கரெக்டாக மாற்றி எழுதணும். நெக்ஸ்ட் இரட்டை காப்பியங்கள் ஒன்று வந்து மணிமேகலை. முதலெழுத்தோட எண்ணிக்கை வந்து 30. திங்கள் என்பதன் பொருள் நிலவு. சத்திமுத்தி புலவர் பாடப்பட்ட பறவை செங்கால் நாரை. ஓகேவா. பாரதியார் காணி நிலம் வேண்டும் என்று பாடுகிறார். ஆயுத எழுத்தின் வேறு பெயர் அக்கேனம் தனிநிலை. ஓகேவா. நெக்ஸ்ட் கலைச்சொல். கண்டம்னா காண்டினன்ட், தட்பவெப்பநிலைனா கிளைமேட், வானிலைனா வெதர், வல்லசைனா மைக்ரேஷன், புகலிடம்னா சாஞ்சுரி, புவியீர்ப்பு புலம் அப்படிங்கிறது கிராவிடேஷனல் ஃபீல்டு. நோட் பண்ணி வச்சிங்க, இது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் வாங்க டெஸ்ட் பார்ப்போம். 15 கொஷின். கப்பல் பறவையின் வேறு பெயர் என்ன? டெஸ்ட் நம்பர் 5. 1வது கொஷின். கப்பல் பறவையின் வேறு பெயர் என்ன? டேஷ். கப்பல் கூழைக்கெடா கடற்கொலை பறவை. ஓகேவா. கப்பல் கூழைக்கெடா கடற்கொலை பறவைன்னு சொல்லுவாங்க. பறவை எவற்றை அடிப்படையாக கொண்டு இடம்பெயர்கின்றன? பறவை எவற்றை அடிப்படையாக கொண்டு இடம்பெயர்கின்றன? நிலவு, விண்மீன் மற்றும் புவியீர்ப்பு புலன், இது அடிப்படையாக கொண்டு போகுது. ஓகேவா. தென் திசை குமரி. 3வது கொஸ்டின். தென் திசை குமரியாடின் வட திசைக்கு ஏகுவை நாயன் என்ற பாடல் வரியின் ஆசிரியர் யார்? தென் திசை குமரியாடின் வட திசை ஏகுவை நாயன் என்ற பாடல் வரியின் ஆசிரியர்னா சத்திமுத்தி புலவர். ஓகேவா, சத்திமுத்தி புலவர். நெக்ஸ்ட் உலக சிட்டுக்குருவி தினம் டேஷ். எந்த நேரம் கொண்டாடுறோம்? உலக சிட்டுக்குருவி தினம் மார்ச் 20. உலகிலே நெடுந்தொலைவு பயணம் செய்யும் பறவை இனம். உலகிலே நெடுந்தொலைவு பயணம் செய்யும் பறவை இனம். 5வது கேள்வி. ஆன்சர் வந்து ஆர்டிகலா. இந்தியாவின் பறவை மனிதர். 6வது கேள்வி. யார்? இந்தியாவின் பறவை மனிதர் டேஷ். இந்தியாவின் பறவை மனிதர் டேஷ். இந்தியாவின் பறவை மனிதர் யார்னா சலீம் அலி. 7வது கேள்வி. புவியீர்ப்பு புலன் என்பதன் கலைச்சொல் டேஷ். புவியீர்ப்பு புலன் என்பதன் கலைச்சொல் டேஷ். கிராவிடேஷனல் ஃபீல்டு. புவியீர்ப்பு புலன் என்பதன் கலைச்சொல் கிராவிடேஷனல் ஃபீல்டுன்னு வரும். ஓகேவா. கிராவிடேஷனல் ஃபீல்டுன்னு வரும். காக்கைக்குருவி எங்கள் ஜாதி என்று கூறியவர் யார்? காக்கைக்குருவி எங்கள் ஜாதி என்று கூறியவர் யார்? யார்னா பாரதியார். கிழவனும் கடலும் என்னும் ஆங்கில புதினம் நோபல் பரிசு பெற்ற ஆண்டு. கிழவனும் கடலும் என்னும் ஆங்கில புதினம் நோபல் பரிசு பெற்ற ஆண்டு 1954. முதலெழுத்துக்களோட எண்ணிக்கை டேஷ். 10வது கேள்வி ரொம்ப ஈஸி. முதலெழுத்து. உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18 சரி 30 எழுத்தா முதலெழுத்து. இது ஈஸியான கேள்வி, எல்லாருக்கும் தெரியும். ஆயுத எழுத்தோட வேறு பெயர் டேஷ். 11வது கேள்வி. ஆயுத எழுத்தின் வேறு பெயர் டேஷ். ஆன்சர் என்னன்னா நோட் பண்ணி வச்சுங்க. தனிநிலை, அக்கேனம், முப்புள்ளி, முப்பார்புள்ளி. மொத்தம் 4 பேர் வரும். நெக்ஸ்ட் 12வது கேள்வி பாருங்கள். தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று வரும் எழுத்து டேஷ். தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று வரும் எழுத்து டேஷ். ஆன்சர் வந்து ஆயுத எழுத்து தான். ஓகேவா. ஆயுத எழுத்து. தட்ப வெப்பம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது தட்பம் கூட்டல் வெப்பம். ஓகேவா. கடலோட வேறு பெயர் டேஷ். கடலோட வேறு பெயர் டேஷ். பறவை. இதே பெரிய ரேப் போட்டால் பறக்கிற பறவை ஆகிடும். ஓகேவா, நோட் பண்ணி வச்சுங்க. பறவை. வல்லசை என்ற சொல்லின் ஆங்கில சொல். வல்லசை என்ற சொல்லின் ஆங்கில சொல் மைக்ரேஷன்.
ஓகேவா? நோட் பண்ணி வச்சிங்க. தேங்க்யூ.